சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் வீட்டுல கஞ்சி குடிச்ச பாவத்துக்காக அங்க பாருங்க போட்டு கொதறி வச்சிருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சார்? நீங்க பொண்ணை பத்தி அப்பா தானே சார்? பொண்ணை காணும்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க சார். ஏன் பிள்ளை காணாம நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவன்கிட்ட. உன்னை தேட சொன்னேன் நானு. யார் பேச்சு கேட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனே? புதுசா என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஜீவானந்தம்னு ஒரு கிரிமினல், அவங்கிட்ட என் பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவங்க கூட அனுப்பி விட்டுருக்காளுங்க. தெரியுமா உனக்கு? எது அனுப்பிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு சார் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அது அவங்கிட்ட போய் கேளியா? அவங்க தானே இவ்வளவு கூட முறுக்கி சொல்லியிருக்காங்க. இந்த அடிக்கிறீல கோர்த்தோடத்தான். ஏய், முதல்ல அந்த ஜீவானந்தத்தை பிடி. அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். எனக்கு உதவி ஒன்றும் தேவையில்லை. நான் பிடிச்சிக்கிட்டு அந்த பரதேசி பேல என் பிள்ளைய நான் கொண்டாந்துருவேன். இப்ப மரியாதையா இவ்வளவு வெளியே விட்டு. பொண்ணு காணாம போனதுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. முதல்ல அந்த பையல பிடி. என்னைய யோசிக்கிற? என் மேல உள்ள கடுப்பை இவங்க மேல தீர்த்துக்கலாம் பாக்குறியா? சார் என்ன சார் பேசுறீங்க? உங்களுக்கு புரியுதா புரியலையா சார்? ஏய், எனக்கு நீ விளக்கம் சொல்றியா? சார் உங்களுக்கு புரியலையா? காணாம போனது உங்க பொண்ணு சார். 17 வயசு சார். இன்னைக்கு வெளி உலகத்துல 70 வயசு கிழவன்லேருந்து 7 வயசு பையன் வரைக்கும் மண்டையில வெறி பிடிச்சி அலையிறாங்க சார். சோசியல் மீடியால கண்டதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களை கொண்டு போய் செதைச்சு போடுவாங்க சார். ஆறு வயசு பொம்பளையா பாக்குற உலகம் சார் இது. சார் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, 10 வயசு சார். அந்த பொண்ணோட தகப்பனா நான் பேசுறேன், போலீஸ்காரனா பேசல. புரிஞ்சுக்கோங்க சார். அண்ணா, அவர் முதல்ல விசாரிக்கிட்டோம். நம்ம வழியில நம்ம தேடுவோம். ஏய், என்னப்பா பேசுற நீ? இவன முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா, நம்ம கூட தானே இருக்கா? நீ என்னப்பா வீட்டுல ஒரு வச்சு இங்க ஒரு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? கொண்டாடி மந்திரம் போட்டாளா? அது இல்லைண்ணே, நமக்கு நம்ம தர்ஷினி தானே முக்கியம். அதுக்கு அவர் பாணியில விசாரிக்கிட்டோம். நம்ம பாட்டுக்கு வெளியே தேடுவோமே. என்ன இப்ப? இந்த இன்ஸ்பெக்டர் 5 நிமிஷம் தர்றேன். இவன் மேல கைப்படக்கூடாது. விசாரிச்சு வெளியே அனுப்பணும். சரிங்க சார், நீங்க போங்க. நான் விசாரிச்சு கொஞ்சம் ஒன்னும் செய்ய மாட்டாங்கடா. இரு, கேக்குறது பதில் சொல்லிட்டு வாங்கப்பா. ஒண்ணு இல்லடா, பயப்படாதடா. எங்களை அப்படியே விட்டுட்டு போயிராதீங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாம், நாங்க அப்படியே போயிடுறோம். டேய் கதிரே, நீ வா. சரி விசாரி. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன், பயப்படாத. வந்துறோம். இரு, நீ வாடா. உட்காரு, வெளியே தான் இருக்கும். சார் பாத்து விசாரிச்சு அனுப்புங்க. நீ உட்காருப்பா, உட்கார். ஒன்னும் பண்ண மாட்டாங்க. எந்திரிங்க முதல்ல. எந்திரிங்க. எந்திரிமா. விசாரிக்கணும். எந்திரிங்க, அவ்வளவுதான். வாங்க. அங்க போய் நில்லுமா. போமா. ஏம்மா, நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. அந்த பிரச்சனை நடந்தப்ப நீ எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தியாமே, எங்க போன? எங்க வெளியில போயிட்டு வந்தா கடத்திட்டோம்னு அர்த்தமா? ஏய், அந்த ஆளு சொன்னாங்கிறதுக்காக பேசாம இருக்கன்னு நினைக்காத. முட்டிய பேத்துருவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. எங்க அந்த புள்ளைக்கு என் மவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஏற்கனவே சம்பந்தம் போட்டாச்சுங்க. அப்புறம் அந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளுங்க. அவளை கடத்தணும்னு அப்பவே கடத்தி கொண்டு போய் தாலி கட்டி இருக்க மாட்டோமா? இப்ப ஏங்க கடத்த போறோம்?
அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் கால் பண்ணி தர்ஷினி காணாம போன இடத்துல போய் விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏங்கா ஜான்சி ராணியே இப்போ பிடிச்சி கொடுத்துட்டோம். அவ உண்மையை சொல்வாளா? அவ தான் கடத்தி வச்சிருப்பாளா? அக்கா, ஜான்சி ராணி மேல சந்தேகம் இருந்ததுனால நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த விஷயத்த போலீஸ் விசாரிச்சு ட்ராக் பண்ணட்டும்க்கா. ஆனா நாம இன்னொரு பக்கம் ட்ராக் பண்ணிட்டு போகணும். அதுதான் புரியலையே, நம்ம எங்கிட்டு போறது, எப்படி போறது? நமக்கு யாரு தெரியும், எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது, அடி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலையே. ஜனனி, ஜீவானந்தா சார் தான் ரிலீஸ் ஆயிட்டார்ல, அவர்கிட்ட சொன்னா நிச்சயமா பிடிச்சிடலாம். இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிள்னு வருது சக்தி. அக்கா, அவர் ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு. நிச்சயமா இந்த கேஸ் சம்பந்தமா சாருபாலா மேடம் கிட்ட பேசிட்டு தான் இருப்பாரு. நம்ம அவங்க மூலமா ட்ரை பண்ணலாமா? ஹலோ, சொல்லுங்க ஜனனி, how are you? நல்லா இருக்கேன் மேம். மேம், ஒரு இஷ்யூ மேம். தர்ஷினியை காணோம். அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க மேம். What are you saying? கிட்னாப்பா? ஆமா மேம். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறோம். ஜீவானந்தன் சார் கிட்ட சப்போர்ட் கேட்கலான்னு கால் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது. அவரோட நம்பர் கொடுக்குறீங்களா மேம்? சாரி ஜனனி, என்கிட்ட ஜீவானந்தம் சார் நம்பர் இல்லை. அவர் நம்பர் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கையில் ஃபோனும் எதுவும் இல்லை. அடுத்த ஹியரிங் டேட் எனக்கு ஃபோன் பண்ணி அவரே கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. சரி மேம், தேங்க்யூ, நான் பார்த்துக்கிறேன். பட் ஜனனி, திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், என் சைட்லேருந்து நானும் தேடுறேன். ஷியோர் மேம், தேங்க்யூ. அக்கா, அவர் நம்பர் அவங்ககிட்டயும் இல்லையா? அவரே காண்டாக்ட் பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காராம். ஏங்கா, இப்படி ஃபோன்ல பேசுறதுக்கு பதிலா நேர்ல வீட்ல போய் பார்க்கலாம்ல. அவர் இல்லைனாலும் வெண்பா இருப்பார்ல, அவகிட்ட பேசுறதுக்காவது அவர் ட்ரை பண்ணுவார்ல. நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்க்கா. போலாமா சக்தி? தர்ஷா, மா, அங்க அந்த மேத்ஸ் டியூஷன் வாத்தியார்கிட்ட பேசியிருந்தேன். அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறியா? தகவல் தெரிஞ்சதும் கூப்பிடுறா. சரிம்மா, நான் போறேன். அது மட்டும் இல்ல தர்ஷா, அவ போற இடம், தெரிஞ்ச இடம், இதெல்லாம் கூட போய் பாருடா கொஞ்சம். சரி சித்தி, இன்னும் அவளோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிக்கணும். நான் போய் விசாரிச்சுட்டு வரேம்மா, சரியா? டேய், அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட விசாரி. சரிம்மா, சரியா? நான் அங்க போய் பார்க்கறேன். எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. ஏய், இவ்வளவு நேரம் என்னப்பா பண்றாங்க? நம்ம விசாரிக்கிறாங்க, போய் பாத்து வா. பாக்குறேன். வந்துட்டாங்களே. ஏய், பாத்துடா. பாத்து தம்பி, பாத்து வா. மெதுவா மெதுவா. பொறுமையா நில்லுங்க. அண்ணே, நீ வந்து சொன்னப்புறம் தான் என் வாயில பேசினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பையனை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அண்ணே, அண்ணே நீ சொல்லுன, உன் புள்ளைய நான் கடத்திருப்பேனா? என் வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி இல்லையான்னு அவ. ஏய், ரோட்ல நீ ஏன் உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? அதான் அனுப்பிட்டாங்கல்ல, போய் வண்டியில ஏறு. போடா டேய், போடா. ஆனா முதல்ல நம்ம தர்ஷினியை கண்டுபிடிப்போன. என்னத்தை பிடிக்கிறது? அதான் சொன்னேன்லப்பா, அவளுக்கு ஏத்தி அனுப்பி விட்டாளுங்கப்பா. நீங்க பாத்துக்கங்க. ஆனா என் புள்ள எனக்கு வேணும்.
செய்யணும் உனக்கு? நான் என்னையா சொல்லணும் உனக்கு? என் மேல சந்தேகப்படுறல, படியா, சந்தேகப்படு. என்ன பழிய வேணாலும் போடு, என் மேல போடு. என்ன அசிங்கமா வேணாலும் திட்டு, அடி என்ன, உத என்ன, கொல்லையா, வேணும்னா கொளுத்திரு, கொளுத்திரு. இது பாரு, எனக்கு என் புள்ள வரணும், எனக்கு குழந்தை வீட்டுக்கு வரணும். என்னோட தர்ஷினி இங்க வரணும். சொல்லிட்டேயா, எனக்கு என்னோட தர்ஷினி வேணும், எனக்கு என்னோட தர்ஷினி வேணும். நான் இங்க இருந்து அசைய மாட்டேயா. எனக்கு குழந்தை வேணும், தர்ஷினி வேணும். இது பாரு, என் புள்ள கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேயா. எனக்கு தர்ஷினி வேணும். எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு தர்ஷினி வேணும். நான் இங்க இருந்து நகர மாட்டேன், நான் இங்க இருந்து நகர மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு தர்ஷினி வேணும். அது எப்படி வரும்? நீ தான் பிள்ளைய கொண்டு போய் எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு இங்க வந்து என்னம்மா ஆக்டிங் கொடுக்குற? எங்க இருந்து வந்துகிட்டு இருக்க நீ? நாங்கெல்லாம் இங்க பதறி போய் நின்னுகிட்டு இருக்கோம், நீ என்னமோ ரொம்ப சாதாரணமா நடந்து வரிய. என்ன இப்ப என்ன பண்ணணும்? நாங்களும் உங்களை மாதிரி தர்ணா பண்ணவா? தர்ஷினி எங்கடா? ஏய், ஆத்தால பதில செஞ்சு என்னடா பண்ணீங்க? நாங்க என்னையா பண்ணோம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதியா? இல்ல நீ. யோ மூஞ்சியா, கண்ணாடியா, யோ முடியா. டேய் சக்திடா, புள்ள எங்கடா? டேய் சொல்றா, விடுடா சொல்றல. சக்தி விடுடா. ஐயா முடியா. டேய் விடுடா சொல்றல. டேய் விடுடா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷனா? சித்தப்பா, இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க, இவங்க தான் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும். அந்த புள்ளைக்கு விடாம பிரச்சனை பண்ணி மென்டல் டார்ச்சர் தண்ணி இப்ப இவன் தான் எங்கேயும் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். சும்மா இருடா. சித்தப்பா இல்ல, இவன் தானே சொன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னால. டேய், அப்ப அவன் தான் எங்கேயும் கடத்தி வச்சிருப்பான். டேய் டேய், என்ன அங்க என்ன எகிரிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணீங்க? என்ன ஏன் தேவையில்லாத ரூட்ல எல்லாம் இருக்கிறீங்க? விடுடா அவனை. ஐயோ, கொஞ்சமாவது யோசிச்சு பேசியா. எல்லாத்துக்கும் எகிற வைவ இப்போ எதுக்கு பம்முறா? எங்க போனான்னு கேளு. ஏய் இந்தா, எங்கடி போன நீ? உன்னை தானே கேக்குறேன், எங்க போனன்னு சொல்லு. எங்கயோ போறியா உனக்கு? எப்படி பண்ற? எங்க அம்மாவுக்கு தெரியாது. சொல்லு நந்தினி, போடா. ஏய் புள்ளைங்க சொல்றீ, சொல்லு புள்ளைங்க. எங்க அம்மா புள்ளைங்க எனக்கு தெரியாதுக்கா. புள்ளைங்க அவள ஐயோ, எனக்கு தெரியாது. சொல்லுடி, எங்க விட்டு அம்மா எங்க சொல்லு. தெரியாதுன்னு சொல்ல புள்ள. எங்க அம்மாக்கு தெரியாதுக்கா. எங்களுக்கு என்ன தெரியும்? எங்கடா வச்சிருக்க? எங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா. ஏய் இங்க பாரு, அடிச்சே கொன்றுவேன் உன் புள்ளைய. எங்க புள்ளைய எங்க வச்சிருக்க சொல்லு. இருக்கச்சி எனக்கு தெரியாதுடி. நடிக்காதடி. நந்தினி சொல்லுங்க கேளுமா. அமைதியா இருங்க மாமா. இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இவ தான் கொண்டு போய் வச்சிருக்கணும் புள்ளைய. ஏய் இல்ல. எங்கடி? எங்க வீட்டு புள்ள? எனக்கு தெரியாது. பாத்துமா. தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். சக்தி என்ன பண்ற? அண்ணா, இப்ப மட்டும் அவ வாயை திறந்து பதில சொல்லல, இங்கே அவளை சங்கர்த்து கொண்டு போட்டுருவேன். போனது ஏன் புள்ள. ஏய் என்னடா, பெத்தவனோட உனக்கு என்னடா அக்கறை? பெத்துட்டா மட்டும் போதாதுமா. உனக்கும் சொல்றேன், உன் மகன்களுக்கும் சொல்றேன், பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் அவ அப்ப அத்தாண்டு ஆயிட முடியாது. எனக்கு இங்க கடந்து பதறிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள படபடக்குது. என் புள்ள நேரம் எங்க இருக்கோ எப்படி இருக்கும்னு எனக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கோபம், எனக்கு இருக்கிறது பயம். மானம் போச்சா என்னமோ மரியாதை போச்சா? புள்ளையே காணாம போயிருச்சியா? டேய் தர்ஷா, கட்டை எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு மகனை உரியில உண்மை வருதா இல்லையா கொட்ட பாரு. எங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா. என்னடா இது தெரியாது? அந்த புள்ளைக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தீங்க ஆத்தாலும் மவனும். தெரியாதுங்கல்ல. ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? லூசா இருக்கீங்க.
எங்களுக்கு தெரியாது சாவடி அவனை தெரியாது சக்தி சக்தி நிறுத்து. அக்கா இருங்க, இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க. வர வேண்டிய ஆள் வந்தாச்சு, எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஐயோ மாமா, நீ இருக்கும் போதே அடிக்காம பாத்துட்டு இருக்க. ஏண்டி என் மவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன பொண்ணு நான் கட்டி விளையாடி ஞான மாமா பேசி பேசியா அடி புரியலையா? இவன் ஏன் மாமா அடிச்சிட்டே இருக்கான்? நீ பேசாம இருக்க. எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீ பெரிய மனுஷன் தானே, பேசியா? அதுக்கு சம்பந்தம் இல்லடா, செஞ்சதே நீதான்டா. நீ அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு யாரும் சொல்லல. அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே, உன்னை வாய்க்கு வாய் அண்ணன் அண்ணங்கிறனே, உன் முன்னாடியே இத்தனை சிரிக்கும் என்ன பந்தாடுறாளுகளே, அத பாத்துட்டு நீ இப்படி குத்திக்கால் மாதிரி உட்கார்ந்திருக்கே, இதெல்லாம் அடுக்குமா உனக்கு? நாங்களும் சொல்றோம் அண்ணன் அண்ணன்னு சொல்லி அண்ணன் பிள்ளைய தூக்கிட்டு போய் வச்சிருக்கேன். ஐயோ நான் சத்தியமா கடத்தல. இனிமே தப்பிக்க முடியாது. நிஜமாவே தெரியாது. சார் வாங்க சார். வாங்க சார், இவங்க தான் சார். சார் எங்களை அடிக்கிறாங்க சார். ஏய் வேல்முருகா, உன்னையா இங்க வர சொன்னது? ஹலோ சார், குணசேகரன் பேரை கேட்டு நாங்க ஏதோ ஓடி வந்த மாதிரி பேசாதீங்க. எங்க சர்க்கிள்ல தான் உங்க பொண்ணு காணாம போயிருக்கு. வேணும்னா சொல்லுங்க, எஸ்பி சாரை வந்து விசாரிக்க சொல்றேன். சார் தேவையில்லாம டைவர்ட் பண்றாங்க சார். நான் போன்லயே எல்லா விவரத்தையும் சொன்னேன்ல சார். எங்களுக்கு இவங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இவங்களை கூட்டிட்டு போய் விசாரிங்க. நீ சொல்லிட்டா உடனே கொண்டு போய் விசாரிச்சிருவாங்களா? இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சொல்றேன், இந்த கல்லு மாதிரி சம்மணம் போட்டு உட்காந்துருக்காள, இவதான் இந்த பிள்ளை பெற்ற தாயாரு. இவ யாரோ ஒருத்தனோட அனுப்பி விட்டுட்டு இப்ப நாடகம் ஆடுறா. சார், அவர் சொல்றது சரியாவே இருக்கட்டும் சார். அவர் சொல்றாருல சார், அதே மாதிரி என் மேல சந்தேகம் இருந்தா என்னையும் கூட்டு போய் விசாரிங்க சார். நான் வரேன் சார். அப்புறம் அவர் சொல்றாருல சார், ஜீவானந்தம், நானே கூட்டு போய் கண்டுபிடிச்சு தரேன் சார். அவரையும் விசாரிங்க சார். இதுக்கு மேல யார் யார் மேல எல்லாம் அவருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரோ எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரேன் சார். எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரேன் சார். நீங்க விசாரிங்க சார். ஆனா சார், அதே மாதிரி இவங்க பக்கத்துலயும் நீங்க விசாரிக்கணும் சார். எல்லாரையும் விசாரிக்கணும் சார். சார் ப்ளீஸ், பொண்ணு எனக்கு வேணும் சார். ப்ளீஸ் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார், முதல்ல இதுங்க 2த்தையும் அள்ளிட்டு போய் 4 அப்பு அப்புங்க. நிச்சயமா உண்மை தானா வெளியே வருதா இல்லையான்னு பாருங்க. ஐயோ மாமா, தெரியாதுங்கல்ல. ஏய், ஜான்சி ராணி தானே நீ? உன்னை எனக்கு தெரியுமே. அந்த எக்ஸ்எம்எல்ஏ பொண்ணை கடத்தி கொண்டு போய் மிரட்டி காசு கொடுங்கன்னு கேட்ட பொம்பளை தானே நீ? சார், அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். அது வேற யாரோ எங்க குடும்ப மானத்தை வாங்கி இழுத்து விட்டாங்க. ஏய், தெரியும்டா, உன்னையும் தெரியும், உங்க அம்மாவோட பெரியம்மாவையும் தெரியும்டா. சரியான கேப் மாதிரி குடும்பம்டா நீங்க. ஆமா, உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னடா சம்பந்தம்? சம்மந்தம் இருங்க. எங்க போனானே தெரியலையே.
அந்த கழுதை ஆதர மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு அடுத்த இவ தயாராயிட்டா. போச்சு, எல்லாம் போச்சு. என் மாமா சம்பாதிச்ச பேரு புகழ் மரியாதை எல்லாம் காத்தோட போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏமா ஏமா அந்த புள்ளைய காணும். நீ எங்கிட்டு போற? நீ உள்ள போனா வரேன். உங்ககிட்ட பதட்டமே இல்லையே. நான் எதுக்குடா பதட்டப்படணும்? ஏய் தர்ஷினி, தர்ஷினி, யோ யாரியா நீங்களா? யார் நீங்க? டேய் யாரியா? யோ நீ யாரு? என்ன கையியா? எங்க வீட்டு பொண்ணு? சொல்லியா, எங்க வீட்டு பொண்ணு? டேய் கழுதை, சொல்லியா. சட்டையை என்ன பிடிக்கிற? அவன் கழுத்த போடுறான். அவனா? இப்படியா? எங்க வீட்டு பொண்ணு? யோ யாரியா நீங்களா? முதல்ல சட்டையில இருந்து கையிடுங்க. எதுக்கு சட்டையை பிடிக்கிறீங்க? யார் நீங்க? ஏமா நாங்க யாரும் பையன் கிட்ட போய் கேளு. டேய் யாரா இவங்க? தர்ஷினி எங்கடா? எங்கடா வச்சிருக்க? மா தர்ஷினியோட அப்பா சித்தப்பா. டேய் என் மகளை காணோம். நீ தான் கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்க. எங்கடா அவள சொல்றியா? இல்லைன்னா உன்னை சட்டியோட தெருவில் இழுத்துட்டு போய் ஸ்டேஷன் விட வாடா. வாய தொடர்ந்து சொல்றா. சார் மரியாதையா பேசுங்க. எங்க வந்து என்ன பேசுறீங்க? உங்க வீட்டு பொண்ணு காரணம் அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? வாயா நல்லவன. என்ன குடும்பமே சேர்ந்து நடிக்கிறீங்களா? இந்த தருதல தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து எங்க பிள்ளைய லவ் பண்றேன்னு சொன்னான். அப்ப அவனை என்னன்னு கேட்டியா? சார் வாய தொடர்ந்து சொல்றா. நான் அப்படி சொல்லல. வேற யாரா சொன்னா? தர்ஷினி தான் அன்னைக்கு சொன்னான். டேய் அன்னைக்கு நீ பேசாம என்ன வாயில என்ன குளக்கட்ட வச்சிருந்தியா? அப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்றா. அந்த சுச்சுவேஷன்ல அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் சைலண்டா நின்னேன். மத்தபடி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. we are just classmates. காப்பாத்தறீ நீயே ஏன் பொண்ண? ஆமா பெரிய சிச்சுவேஷன்ல காப்பாத்துற மூஞ்சிய பாரு. டேய் நீங்க சொல்றத நம்பிக்கிட்டு நான் போயிடலாம் அப்படியே. குடும்பத்தோட சேர்ந்து நடிக்கிறீங்களா? ஏடா ஏய் கல்லறி ஞானா வீடு பூரா தேடுங்கடா. போங்க மேல பாத்துட்டு வரேன். கிடைக்கல இங்க ஒளிச்சு வச்சு. டேய் யாரா இவங்களா? என்னடா இது? என்னங்க இது இப்படி பண்றாங்க? ஒரு இடம் விடாத. அவங்க மேல எல்லாம் பாரு. டேய் ஒரு ரூம் விடாத. தேடுங்க அவள. என் மகன் மட்டும் கிடைக்கல அப்ப ஆத்தா அத்தனை வரை வகுத்துருவேமா. என்ன பண்ணிட்டு வந்த? என்ன இதெல்லாம்? எங்கடா எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய் சொல்லிரு எங்க வச்சிருக்க? எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? ஏண்டா படிக்க அனுப்புனா உங்களுக்கு காதல் கேக்குது. காதல் ஏய் நீ எல்லாம் உன் மகனை கண்டிச்சு வளர்க்க மாட்டியா? இதுக்கு தான் அனுப்புறியா பள்ளிக்கூடத்துக்கு? எங்கடா பணக்கார விட்டு பிள்ளைய இருக்கு வளையம் போறதுக்கா? பிள்ளைய பெற்றிருக்காம லவ் கேக்குது. லவ் ரவுடி பையன் மாதிரி விடுங்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்து நடு வீட்டுல இருந்துகிட்டு அவளை காதலிக்கன்னு சொல்லுவேன். டேய் சொல்லிவிடு. என்னப்பா? தர்ஷினி மாடியில் இல்லைண்ணே. இல்லையா? இல்லைண்ணே. டேய் என் பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு அக்கக்கா பிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல எரிஞ்சிட்டு போயிடாம. இல்லடா இது உனக்கு மட்டும் இல்லடா, ஓ ஸ்கூல்ல படிக்கிற அத்தனை கூட்டாளிக்கும் போன போட்டு சொல்லு. தர்ஷினி வீட்டுக்கு வந்து சேரலையாக்க ஸ்கூல்ல இருக்கிற அம்புட்டு பறையும் தூக்கினோட நானே. வாங்கப்பா. இந்த மீசிய முளைக்கல உனக்குலாம் லவ் இருக்கேடு. போடா. டேய் தள்ளுடா. போ. டேய் என்னடா இது? யார் யாரோ வீட்ல வந்து சண்டை போட்டு போறாங்க. உன்னை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதெல்லாம் தேவையா? லவ்வுக்கு வரலாம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. பின்ன எதுக்கு அவங்க வீட்டுக்கு போற நீ? ராஸ்கல். செக். எவனோ வந்து என் சட்டையை பிடிக்கிறான். பா. உன்னை போய் படிக்கணும் நம்பர்.
ஆமா ஆமா. ஆண்டி மா தர்ஷினியை பாத்தியாம்மா காலையில? இப்பதான் ஆண்டி கிரவுண்டுக்கு வந்தா. கோச் இனிமே வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி கிளம்பிட்டா. நான் கூட அவகிட்ட பேசினேன், ஆனா அவ எதுவும் பேசாம போயிட்டா. எப்ப கிளம்புனா? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் ஆண்டி. சரிம்மா, தேங்க்ஸ். ஓகே ஆண்டி. இப்போ அவளுக்கு ஃபோன் போடுங்கக்கா. பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா. உங்க அப்பா வேற டென்ஷன்ல பேசுற மாதிரிலாம் தெரியல. அவருக்கு பிடிக்கல இது. அண்ட் அவரை மீறி நான் உன்னை பர்மிட் பண்ணா நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாரு, பிரச்சனை பண்ணுவார். அது ஸ்கூலுக்கே சிக்கலா முடியும். ஸோ உன்னை இதில் சேர்த்துக்க வேணாம்னு முடிவு பண்ணேன். ஏன்னா உன் வாழ்க்கையில இதுதான் நடக்க போற கடைசி பரீட்சை. இது முடியவன் உன்னை வீட்டோட வச்சு கல்யாணத்தை முடிச்சு விட போறேன். எடுக்கவே மாட்டேங்கிறா. சைலண்ட்ல இருக்கும்க்கா. எவ்வளவு தடவை ட்ரை பண்றேன், எடுக்கல. மா, இந்த பக்கம் வண்டி போலாமா? இந்த பக்கம் வண்டி போலாமாமா? ஏய், வாடி. விடு விடு இழுத்து போறா உள்ள. விடு வாடி உள்ள. விடு. ஏய், வாடி. விடு விடு. அம்மா, ஏய், வண்டி ஏறா போலாம். விடுங்க. விடுங்க. ஹெல்ப். ஹெல்ப். விடுங்க. அம்மா, ஹெல்ப். ஹெல்ப். ஹலோ ஹலோ, யாரு நீங்க? இந்த போன்ல எப்படி பேசுறீங்க? ஏம்மா, ஃபோன் ரோட்ல கடந்துச்சுமா. ஏதோ ரிங் வந்துச்சுன்னு எடுத்தேன். சார், எங்க சார் இருக்கீங்க? இங்க மெஜஸ்டிக் காலனில முதல் குறுக்கு தெருவில் இருக்கேன். அப்படியா சார்? சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்றீங்களா? அது என் பொண்ணோட ஃபோன் சார். நாங்க இப்போ அங்க கிளம்பி வரோம் சார், ப்ளீஸ். சரி வாங்க. நந்தினி, என்னாச்சுக்கா? இல்ல, வேற யாரோ போனை எடுக்கிறாங்க.
இரு அட்ரஸை சர்ச் பண்ணலாம். அவ எங்க?